யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பெருமைமிகு 50 வருட வரலாற்றினை தேசம் முழுவதும் காவிச் செல்வதற்காக, சர்வதேசம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக தபால் தலையாக அந்த அடையாளமாக வெளியிட்டு வைக்கப்படுகின்றது. இந்த தபால் தலை இடந்தோறும் அஞ்சல் திணைக்களத்தினாலே அச்சடிக்கப்பட்டு அந்த அஞ்சல் சுற்றோட்டத்திலே தொடர்ச்சியாக வழிவந்த வண்ணம் இருக்கும். இது ஒரு பெருமைமிகு அடையாளமாக, ஒரு ஞாபக சின்னமாக எங்களோடு என்றும் இருக்கும் என்கின்ற அந்த உணர்வு நமக்கானது. இதற்காக கடுமையாக உழைத்தவர்கள் எங்களுடைய தபால் திணைக்களத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களும், குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய பிரதி தபால்மா அதிபராக இருக்கக்கூடிய இலங்கை நிர்வாக சேவையினுடைய உயர் அதிகாரி திருமதி நிவேதிகா பீதீசன் அவர்களும், அதுபோன்று தபால் திணைக்களத்தினுடைய தபால் தலை வெளியீட்டு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய திரு லங்காடி சில்வா அவர்களும் இங்கே இதற்காக கடுமையாக உழைத்தார்கள். இந்த நிகழ்வை என்னுடைய கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் ரகுமாரம் மற்றும் முகாமைத்துவ வணிகப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் செங்காதன் ஆகியோர் அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார்கள். இன்று நம்முடைய கரங்களிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 50வது ஆண்டுக்கான அந்த தபால் தலை வெளியிட்டு வைக்கின்ற அந்த உணர்வுபூர்வமான ஒரு வரலாற்று நிகழ்விலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த தபால் தலை எங்களுடைய பிரதம விருந்தினர், பல்கலைக்கழகம் ஆணைக்குழுவுடைய தலைவர், எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், அதுபோன்று எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர்கள், எங்கள் மதிப்புக்குரிய இந்திய துணை தூதரக அதிகாரி திரு ஸ்ரீமான் சாய்மொழி அவர்கள், அழைக்கப்பட்ட விருதுகளாக இங்கே பிரசன்னமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு அது அந்த உத்தியோகபூர்வமான அந்தஸ்தை இந்த நாளிலே பெற்றுக் கொள்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த தபால் முத்திரையை பெற்றுக் கொள்வதற்காக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதிகளை அன்பாக கலைக்கின்றோம். அந்த அடிப்படையிலே உயர்பட்ட படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் வேலமையா அவர்கள், அதுபோன்று கலை பீடாதிபதி பேராசிரியர் அப்ராம்